ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4K யூனி டால். நான் தான் உங்கள் யூனி. இவ பேர் சாரா. ஓகேவா, எங்கள் சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பண்ணுறோன்னா கிச்சன் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஹாய், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரா, யூனியோட சித்தி பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா இட்லி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இட்லி சுட்டு சாப்பிட போகிறோம். ஓகேவா, எங்கள் சேனலில் பார்க்கலன்னா பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி பேர் குட்டியாள். அவள் இப்போ வந்துடுவா, அவளை காட்டுறேன். ஹலோ, நான் தான் தாரா. ஆனால் எல்லாரும் என்னை குட்டியாள் தான் சொல்லுவாங்க. நான் டியூஷனுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. சாரா என் அக்கா, யூனியும் என் அக்கா தான். ஓகே யூனி அக்கா, சாரா அக்கா, நான் டியூஷன் போயிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு இட்லியும் பீட்ரூட் சட்னியும் பண்ணி வைக்கணும். ஏன்னா பீட்ரூட் தான் என்னோட ஃபேவரட். ஸோ நான் வந்தவொடனே பசியில் வருவேன், எனக்காக சுட்டு வச்சுருங்க. ஓகேவா, பை, டைம் ஆயிடுச்சு, பாய், நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன். யூனி அக்கா, சாரா அக்கா, பாய்க்கா, நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன். பாத்தியா யூனி, லவத்தூண்டு இருந்துக்கிட்டு நம்மளை ஆர்டர் பண்ணிட்டு போகிறா, இட்லியும் பீட்ரூட் சட்னியும். விடு சாரா, அவளே சாப்பிட்றா, ஆசைப்பட்றா. சரி, செஞ்சு வச்சுருவோம். ஓகே, நான் போயிட்டு சட்னிக்கா தேவையானதை ரெடி பண்ணிட்டு வரேன். நீ அந்த இட்லி பானை எடுத்து இட்லி சுட்டுட்டுரு சாரா. ஓகேவா, நம்மளும் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் தோசையாக சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால தான் அவளே இட்லி கேட்டிருக்காளாட்டக்க. ஆமாம் யூனி, இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஒரு இட்லி போதும். நான் 3 இட்லி, நீ 3 இட்லி, அவள் ஒரு 3 இட்லியோ 2 இட்லியோ. ஓகேவா, அதே சுட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி சுட போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நாங்கள் எப்படி இட்லி சுடுறோன்னு பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு எது ஃபேவரட்ஸ் ஃபுட்டோ அது எங்களுக்கு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, சரி சாரா, வா சாரா, ஃப்ரிட்ஜை திறந்து மாவேடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிச்சனு. சாரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில், ஜூஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதோ இருக்குது மாவு. மாவு எடுத்துட்டேன். ஓகே சாரா, இந்த மாவு தான் இருக்குது. இதில் இட்லி வருமானு பார்த்து சொல்லு சாரா. ஸ்பூனும் வச்சுருக்கிறேன், கிண்டி பார்க்குறேன் மாவு கட்டியாக இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாவு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கிண்டி பார்த்துட்டேன். சூப்பராக தான் இருக்குது சாரா. ஒரு இட்லி கரெக்டாக வரும் சாரா. ஓகேவா, சரி சாரா, இந்த மாவு ஓகேவா இருக்குது. நீ இட்லி சுடு. ஓகே யூனி, நான் இட்லி சுடுறேன். இதான் எங்கள் இட்லி பாத்திரம். அன்றைக்கி திருவிழாவில் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான். ஓகே, இப்போ காட்டுறேன். இதில் 4 தட்டு ஒன்று இருக்குது. இது 1 2 3 4 இருக்குது. இது கீழ் பேஸில் வர்றது. அடுத்தது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வருது. இது மேல் தட்டோடுது. 2 இதுலேயும் டைரெக்டாகவே அப்படியே மாவு ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இருங்க நான் ஊற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே, முதல்ல இந்த கீழே இருக்க இட்லி பாத்திரத்தை எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அது ஆவியில் இட்லி நல்லா வேகும். ஓகேவா, இங்கே இதோ பாருங்கள், குடம் வச்சுருக்கேன். குடத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுறேன். ஓகேவா, ஊற்றியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த கலர் தெரியாது. ஓகே, நான் ஊற்றிட்டேன், இங்கே வச்சிடுறேன். இப்போ கீழே இருக்க தட்டில் 4 இட்லி ஊற்றிடலாம். வாவ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்கு பாருங்களேன். ஓகே, செம்மையாக இருக்குது. 4 இது ஊற்றியாச்சு. இதை அப்படியே தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஓகே, இதை பாருங்கள், தெரியுதா? ஓகே. இப்போ அடுத்தது இதுலேயும் 5 இருக்குது. 5லேயும் நல்லா இட்லி மாவு ஊற்றி வச்சிட்றேன். இட்லி வெந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் மினி இட்லி மாதிரியும் இருக்கும், சூப்பராக இருக்கும். 3 இட்லி சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாகிடும் எங்களுக்கு. ஓகே, இதை வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு இட்லி. ஓகே, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 5 மினிட்ஸ் ஆகும் வேவறதுக்கு. மீதி இவ்வளோ மாவு இருக்குது, இது நாளைக்கும் யூஸ் ஆகும். ஓகே, நீ ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஓகே சாரா, இட்லி நல்லா வேகட்டும். நான் அவள் சட்னி கேட்டால, சட்னிக்கு ரெடி பண்ணிடுறேன். பீட்ரூட் சட்னி தானே கேட்டிருந்தா. சரி ஓகே, அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பீட்ரூட்டு, வெங்காயம் இருந்தால் போதும், பச்சை மிளகா 3 இருந்தால் போதும் சட்னிக்கு.
ஓகே யூனி, இட்லி வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் நான் இட்லி எடுத்து வச்சிடுறேன். இதோ பாருங்க, இதுவும் புது ஹாட் பாக்ஸ் தான், ரெடியாக இருக்கு. ஓகே சாரா, ஹாட் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்காட்டக்க. சரி ஓகே, நான் வந்து மேலே இருக்குல்ல அருவமனை எடுத்து நான் வந்து வெங்காயம் பீட்ரூட்லாம் அரியறேன். ஓகேவா, வெங்காயம் பீட்ரூட் பச்சை மிளகா 3 இருக்குது, அதை எடுத்தாச்சு. சரி இப்போ நான் அரிய போகிறேன் காய்கறி. சாரா, இட்லி குண்டா பக்கத்தில் முறம் இருக்குல்ல, இதான் சாரா, அந்த முறத்தை எடுத்து கொடு சாரா, நான் காய்கறியை அரியறேன். ஓகே சாரா. ஓகே யூனி, நான் பீட்ரூட்டு வெங்காயம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ பார்த்து அரி. சரி ஓகேவா, நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு போடு, நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் பீட்ரூட் சட்னி சாப்பிட்டு. இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம் பீட்ரூட் சட்னியும் இட்லியும். ஓகே யூனி, இந்த யூனி இது ஒரு பீட்ரூட் பீஸு, அண்ட் தென் 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இது 3மே நம்ம 3 பேர்த்துக்கும் ஓகேவா இருக்கும். ஓகே யூனி, நீ பார்த்து அரி. சரி சாரா, ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் அரிஞ்சிட்றேன். சின்ன சின்னதாக அரிஞ்சாதான் அது நல்லா வதங்கும், ரொம்ப வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஓகேவா, சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக அரியறேன், டைட்டாக இருக்குது, அரோமனை வந்து ஷார்ப் பத்தலைன்னு நினைக்கிறேன். ஓகே, பீட்ரூட் அரிஞ்சாச்சு, பீட்ரூட் அரிஞ்சு போட்டாச்சு சாரா. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் அரியறேன். வெங்காயம்லாம் பிரச்சனை இல்லை, வச்சோடனே செல்சல்சன்னு அரிஞ்சிருச்சு. பீட்ரூட் தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சாட்டக்க. அதோ பாருங்கள்லாம் தெரியுதா உங்களுக்கு, வெங்காயம் சல்சல்னு அரியுது. ஓகே, வெங்காயமும் அரிஞ்சாச்சு. அண்ட் தென் காரத்துக்கு பச்சை மிளகா வச்சுருக்கோம், அது கொஞ்சமாக இருந்தால் போதும். பச்சை மிளகா வந்து 2 அரிஞ்சு போட்டாவே போதும். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, எல்லாத்தையும் உரமாக வச்சிடலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் யூனி, நல்லா குட்டி குட்டியாக தான் அரிஞ்சிருக்க யூனி, நல்லா இருக்குது. சரி கொடு யூனி, நான் வந்து வதக்கிட்டுறேன் சட்னியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் வந்து வானல் வச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இந்த சட்னியை அரைச்சிடலாம், வதக்கிடலாம். வரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். ஓகேவா, இதோ பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கரண்டி இதோ இருக்குது, எடுத்துட்டு வதக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் வரைக்கும் வதக்கினா போதும். ஓகே, நல்லா ஸ்பீடாக வதக்கிறேன். கதன்ட்டு வர பசிக்குதுன்னு சொன்னால் நல்லா நான் வந்து வதக்கிடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வதக்கும் போது செம்ம வாசனமாக வருது. ஓகே யூனி, நல்லா வதக்கிட்டேன் யூனி. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அங்கேயே வச்சிரு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். சாரா, இட்லி நல்லா வெந்திருக்கும் சாரா, ஓப்பன் பண்ணி பாரு, இட்லி நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணு சாரா. ஓகே யூனி, இதோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் யூனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி வெந்துச்சா நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ் யூனி, இட்லி நல்லா வெந்துருச்சு யூனி. அங்கே பாரு, பால் மாதிரி ரவுண்டாக வந்திருக்கு. வாவ், செம்மையாக இட்லி வெந்திருக்கு. புது இட்லி பானையில் அழகாக இட்லி வெந்திருக்கு. யூனி, நல்லா வெந்திருக்கு யூனி. ஓகே யூனியை சூட்டாக நான் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிட்றேன். குட்டியால் வந்தால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்றேன். ஓகேவா, எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாட் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி நான் இட்லி வைக்க போகிறேன். இட்லி நல்லா அழகாக புசுன்னு வந்திருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு தட்டை எடுத்து பாருங்களேன், 5 இட்லி அழகாக வந்திருக்கு. இதில் அப்படியே கொட்டிடலாம் ஹாட் பாக்ஸில். வாவ், சூப்பராக வந்திருக்கு யூனி. ஓகே, செகண்ட் இருக்க தட்டையும் எடுத்து 4 இட்லியும் போட்டுடலாம். ஓகே, சூப்பராக 4 இட்லி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக இட்லியாக வந்துருச்சு. செம்மையாக பசிக்குதா உங்களுக்கு இட்லி பார்த்தோன்னே? ஓகே சாரா, இட்லியை மூடி ஹாட் பாக்ஸ் அங்கே வச்சிரு. அப்புறமேட்டு எல்லா தட்டையெல்லாம் இட்லி பானையில் அள்ளி போட்டுட்டு அந்த கிச்சன் கொஞ்சம் நீட் பண்ணு, அப்புறம் நம்ம ஜாமான் விளக்கிக்கலாம். ஓகே, இப்போ சட்னி அரைக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சாரா இட்லி செக்ஷன் முடிஞ்சிச்சு. இட்லி ஊற்றிட்டா, நம்ம இப்போ இந்த சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டோன்னா நம்மளோட செக்ஷனும் முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ வந்து இந்த மேலே இருக்க பெரிய ஜாரில் வந்து நம்ம எடுத்து கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பெரிய ஜாரை ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அள்ளி போட்டுடலாம். ஸ்பீடாக அள்ளி போட்டுட்டு நம்ம ஒரு ஓட்டிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். ஓகே, எல்லாத்தையும் வதக்குனதில் போட்டோம்ல, மிக்ஸி ஜாரில் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஓகேவா, ஒரு 5 ரவுண்ட் போனால் போதும். ஓகே சாரா, காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், நல்லா மெஞ்சிருச்சு சாரா. ஓகே, இதை நம்ம வானலில் போட்டு தாளிச்சா போதும், சட்னி ரெடி ஆகிடும். ஓகேவா, குட்டியார் வேலை கரெக்ட் டைம் ஆகிடுச்சு. இதை நான் வதக்கிடுறேன் சாரா, நம்ம சாப்பிடலாம்.
யூனி நான் கடுகு எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன் யூனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சது இதில் ஊற்றிட்டு நல்லா கடுகு எண்ணெய் போட்டுட்டு தாளிச்சா போதும். வா, பீட்ரூட் சட்னி ரெடி. தாளிச்சாச்சு சாரா, செம்மையாக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஹாட் பாக்ஸில், அண்ட் தென் சட்னியும் ரெடி, பீட்ரூட் சட்னியும். இனிமேல் குட்டியால் வந்தானா நம்ம சாப்பிட வேண்டியதான். குட்டியால் வர கரெக்ட் டைம் ஆயிடுச்சு. எங்கே குட்டியால் வர சத்தம் கேட்குது. ஹாய் யூனி அக்கா, சாரா அக்கா, வா சூப்பராக எனக்கு பிடிச்ச பீட்ரூட் சட்னி அரைச்சி வச்சுட்டீங்களே. நான் உள்ளே வந்த உடனே செம்மையான வாசனை வந்துச்சு, கடுகு வாசனை. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அக்கானா அக்கா தான். எனக்கு பிடிச்ச சட்னி ரெடி பண்ணிட்டீங்க, இட்லியும் ரெடி பண்ணிட்டீங்க. செம்ம பசியில் நான் வந்திருக்கேன் சாரா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி டியூஷன் போயிட்டு செம்மையாக பசியில் வந்திருக்கீங்களா? அப்படி பசியில் வந்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. நானும் செம்ம பசியில் வந்திருக்கேன். இங்கே எனக்கு பிடிச்ச பீட்ரூட் சட்னி வச்சுருக்காங்க. நான் நல்லா ஒரு பிடி பிடிக்க போகிறேன். ஆனால் என்னால் 3 இட்லி 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஓகே சாரா, நான் உட்காந்துட்டேன். அந்த தட்டை எடுத்து வைங்க சாரா, நம்ம சாப்பிடலாம் பட்டுன்ட்டு. இந்த தட்டு யூனி அக்காவுக்கு, இந்த தட்டு உனக்கு. இதுதான் என் தட்டு, குழி வச்ச தட்டு. எனக்கு இந்த தட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். சூப்பர் தட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இட்லி பாக்ஸை ஓப்பன் பண்ணேன். வா, இட்லி சூப்பராக பூ போல் அழகாக வந்துருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு வை. நீ வச்சுட்ட, உனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே வை. ஓகே, சாரா வந்து 3 இட்லி வச்சுட்டா, எனக்கு 2 இட்லி நான் வச்சுட்டேன். அப்புறம் யூனி அக்காவுக்கும் ஒரு 3 இட்லி. ஓகே, இட்லி வச்சாச்சு. ஒரு இட்லி மீந்து இருக்கு, யார் வேணா சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது சட்னி போடுங்க, எனக்கு பசிக்குது. பீட்ரூட் சட்னி எனக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் சட்னி. எனக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. தேங்க்யூ யூனி அக்கா, எனக்கு ஃபஸ்ட்டு வச்சதுக்கு. அடுத்தது சாராவுக்கு வைங்க. அடுத்தது யூனி அக்கா. யூனி அக்கா, உங்களுக்கு மட்டும் இவ்வளோ அதிகமாக வச்சுருக்கீங்க. குட்டியால் ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணும் ஃபுல் சட்னியும் உனக்கு தான். முதல்ல நீ சாப்பிடு, ஓகேவா? ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குட்டியால் நீ ஒரு வச்சுக்கோ. வா, செம்மையாக இருக்குது. அந்த சாரா, இந்த நீ ஒரு வச்சுக்கோ. யூனி, செம்மையாக இருக்கு யூனி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல இதெல்லாம் சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.